மக்களே, ஈரான், இஸ்ரேல் மற்றும் யுஎஸ்க்கு இடையான போர்ல இப்போ இந்தியா ஆயில்ல சில பல பிரச்சனைகள் ஆகியிருக்குது. ஏன்னா எங்க இருந்து நம்ம ஆயில் வருமோ அங்கிருந்து ஆயில் டிரான்ஸ்போர்டேஷன்ல பிரச்சனை இருக்கிறதால இப்போ இந்தியா அடுத்த கட்ட நகர்வுக்கா ரஷ்யன் கிட்ட ஆயில் வாங்குறதுக்கான முடிவு எடுத்திருக்காங்க. அதை கூட டைரக்டா அவங்களால வாங்க முடியல. அதுக்கும் பர்மிஷன் வாங்கினாதான் ஆயில் வாங்குற மாதிரி ஒரு நிலைமை. அதை பத்தியும் நம்ம பார்க்க போறோம். அடுத்து பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் நிறைய விஷயங்கள் இப்போ ரீசெண்டா பேசியிருக்காப்புல. அதுல என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு டீட்டெயிலான தொகுப்பையும் பார்க்க போறோம். அதை தாண்டி இந்த போரால எங்கெங்க என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவோட தொகுப்பு. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகும். அந்த உதவியை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். முதல்ல இப்போ இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்தியா இப்போ யூஎஸோட ஆயில் வாங்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்தியா ரஷ்யன் ஆயில் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. நிறைய டீல்ஸ் ரஷ்யா அண்ட் இந்தியாக்குள்ள நடந்துகிட்டே இருந்தது. பட் அதை யூஎஸ் எதிர்த்துட்டு 2025 நமக்கு எதிராக சில பல டாக்ஸுகளும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இன்க்ரீஸ் பண்ணதால என்ன பண்ணிட்டாங்க, வேற வழியே கிடையாது இந்தியாவுக்கு. ஏன்னா யூஎஸோட அந்த டாக்ஸ் அதிகமாயிட்டு இருக்குன்றதால அது சரி கட்டுற விதத்துல யூஎஸ் கூட டீல் போட்டாங்க. அப்பயும் ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்க ரஷ்யனோட ஆயில் வாங்குறதால உக்ரைனோட போருக்கு நீங்க ஆதரவு தெரிவிக்கிறீங்க, மறைமுகமா சப்போர்ட் பண்றீங்க, அதனாலதான் நீங்க இப்படி பண்றீங்கன்ற மாதிரி இருந்தது. இதனால என்ன பண்ணிட்டாங்க, ரஷ்யா கூட அந்த டீலை கேன்சல் பண்ணிட்டு யூஎஸ் கூட அந்த டீலை போட்டு இப்போ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ யூஎஸ் கிட்ட இருந்து ஆயில் வர்றதுலயும் பிரச்சனை. ஏன்னா இப்போ வார் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதுல குறிப்பா அந்த வர வழிபாதை ஹார்மோஸ் நீரிணை அதை மூடப்பட்டிருக்கு. மெஜாரிட்டி ஆஃப் த டிரான்ஸ்போர்டேஷன் நடக்கிறது இல்லை. இது வேர்ல்டு வைடாவே ஆயில் கேஸ் இதோட பிரச்சனை தீவிரமாயிட்டே இருக்குது. இப்போ இந்தியா இப்போ பேக்கப் பிளான் ரெடி பண்ணணும். ஏன்னா இந்தியா கிட்ட கொஞ்சம் ஸ்டாக்ஸ் இருந்தாலுமே இது எவ்வளவு நாள் போர் போகும்னு தெரியாது. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை இப்பயே எடுத்தாதான் இந்தியன் சைட்ல எந்த விதமான பாதிப்பும் டேமேஜ் இருக்காம இருக்கும். இப்போ அதர் கண்ட்ரிஸ்லாம் ஆயிலோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. பட் இந்தியன் சைடில் அது இன்னும் பெரிய பாதிப்பு ஒன்றும் வரல. அதை வரவிடாம தடுக்கிறதுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரஷ்யா கிட்ட திரும்ப ஆயில் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி இந்தியா தரப்புல இருந்து ரஷ்யா கிட்ட அப்ரோச் எடுக்கப்பட்டிருக்கு. அவங்களும் ஓகே நாங்க தரோம் அப்படின்ற மாதிரி ரஷ்யா தரப்புல இருந்து சொல்லியாச்சு. பட் இப்போ ரஷ்யா தரேன்னு சொல்லிட்டாலுமே நம்மளால டைரக்டா வாங்க முடியாதுன்ற ஒரு பிரச்சனை தான். ஏன்னா இவங்க யூஎஸ் கிட்ட டீல் போட்டிருக்காங்க. யூஎஸ் கிட்ட இருந்து அந்த ஒரு அவங்க கிட்ட இருந்து ஒரு அனுமதி கிடைச்சா மட்டுமே நம்மளால வாங்க முடியும். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, யூஎஸ் ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் டெம்பரரியா உங்களை வாங்குறதுக்கு அனுமதிக்கிறோம், அலோவ் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க ஒரு 30 நாள். இப்போ இந்த நாட்கள் இருக்குல்ல, இந்த போர் எவ்வளவு நாள் போகும்னு தெரியல. 30 நாள் உங்களுக்கு ஒரு ஷார்ட் டைம் மசரா. இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு, அதனால உங்களுக்கு ஷார்ட் டைம் சொல்யூஷன் கொடுக்குறோன்ற மாதிரி இப்போதைக்கு இந்த சொல்யூஷன் நீங்க பண்ணிக்கங்க, பயன்படுத்திங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த டிரான்சாக்ஷன் நடக்கக்கூடாது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும்ன்றது தான் மேஜரா கட் பண்ணாங்க. இப்போ வேற வழி இல்லாம யூஎஸும் இதை நாங்க பண்றோம், அனுமதிக்கிறோன்ற மாதிரி பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு விருப்பம் இல்லைதான், பட் என்ன பண்றது, நிலைமை அப்படி ஆயிருச்சேன்றதால இந்த வாட்டி நாங்க அலோவ் பண்றோன்ற மாதிரி அவங்களே அதை அவங்களே கட் பண்ண சொன்னாங்க. இப்போ அவங்களே கொடுத்து விட்டுருக்காங்க அப்படின்றது தான் இந்தியன் தரப்போட இப்ப நிலைமை. இது ஒண்ணு. அடுத்து பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் இருக்காரு இல்லையா, அவர் நிறைய தீவிரமான ஸ்டேட்மெண்ட்ஸை சொல்லியிருக்காப்புல. அதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, யூஎஸ் கண்டினியூஸா நாங்கள் அடிச்சுக்கிட்டே இருக்கோம், எவ்ரி 1 மணி நேரத்துக்கு அடிச்சுக்கிட்டே இருப்போம், நாங்கள் கேஃபே விட மாட்டோம், எவ்ரி சிங்கிள் அவர் டேமேஜ் ஹெவியா இருக்கும், நாங்கள் அடிச்சுக்கிட்டே இருப்போன்ற மாதிரி சொல்றாரு. அது ட்ரோனா இருக்கட்டும், மிசைலா இருக்கட்டும், டார்கெட் எங்களுக்கு போயிட்டே இருக்கு. எங்களால அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸு, ஏர்ஃபோர்ஸு, ஏர் டிஃபென்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் காலி பண்ணிட்டோம், இதுக்கு மேலேயும் நாங்கள் ஒன்றும் விட்டு வழிக்கிறதா இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எங்களுக்குள்ள அதுலேயும் அவர் சொன்ன டைலாக் இருக்கே, 47 years ஆஃப் ஹாரர், எப்படி 47 வருஷத்தோட இது, அதை நாங்கள் சும்மா விட மாட்டோம், அந்த கவர்மெண்ட் மேலே எங்களுக்கு அவ்வளோ ஹாரர், அவ்வளோ ப்ரெஷர் இருக்கு, 47 வருஷமா, அதை இந்த இடத்துல நாங்கள் கரெக்டாக பார்ப்போம். இப்போ எங்களுடைய ஆர்மி மெம்பர்ஸாக இருக்கட்டும், டிஃபென்ஸாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் பயங்கரமான வேலை, பயங்கரமான ஜாப் பண்ணிட்டு இருக்காங்க, அடிக்கிறதுலையும் சரி காலி பண்றதுலையும் சரி பக்காவா செயல்பட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு. முதல் விஷயம். ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, இப்போ இவர் இருக்கார் இல்லையா, மொஜதா கீமானி, அடுத்து ஒரு லீடர் ஆக போறாரு, அந்த ஈரானோட தலைமையை ஏற்க போறாருன்ற மாதிரி தகவல்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா, அதுலயுமே ட்ரம்புக்கு ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு. ஏன்னா இந்த கவர்மெண்ட்டை எதிர்த்து தான் இவர் அந்த சுப்ரீம் லீடரை காலி பண்ணது, இதெல்லாம் பண்ணது.
இப்ப திரும்பவும் அந்த ஃபேமிலில இருந்து இன்னொரு நபர் வர்றது என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்றத தீவிரமா இருக்காப்புல. அதுலயும் அடுத்த கவர்மெண்ட் யாருக்கு இல்ல போனோம், யார் அங்க வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற பவரை நான் தான் டிசைட் பண்ணணும், அது என்கிட்ட தான் இருக்கணும், அந்த பவரை நான் தான் எடுப்பேன்ற வரையும் பிளான் பண்ணி இருக்கார் டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்றது அதுலயுமே சொல்லியிருக்காரு. நான் தான் செலக்ட் பண்ணணும் யாருன்ற அளவுக்கு இருக்கு. ஓகே, அடுத்து இப்போ டிஃபென்ஸ் வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணிருக்காங்களா இஸ்ரேல் மற்றும் யுஎஸ்ஏ. அதுல 30 ஈரானியன் ஷிப்பு வந்து தரமட்டமாக்கியிருக்காங்க, அப்படியே காலி பண்ணியிருக்காங்க கடந்த 72 மணி நேரத்துல. அவங்களுடைய டார்கெட் வந்து 200க்கு மேற்பட்ட டார்கெட், அதுல 30 ஈரானியன் ஷிப்லாம் காலி, ஒட்டுமொத்தமா காலி பண்ணிட்டோம். ஓகே, எங்களால இப்போ நடக்கிற ஃபைட்டை விட இன்னும் அதிக மடங்கு வந்து நாங்க ஃபைட் பண்ணியே ஆகணும்ன்ற மாதிரி நாங்க தீர்மானத்துக்கு வந்துட்டோம். இது இப்பெல்லாம் முடியாது, இன்னும் பயங்கரமா இருக்கும், இன்னும் பயங்கரமா பல சம்பவங்கள் நடக்கும்ன்ற அளவுக்கு எங்களுடைய ஆர்மி ஃபோர்ஸஸ் இன்னும் பயங்கரமா அட்டாக் பண்ண போறாங்கன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையுமே ட்ரம்ப் சொல்லியிருக்கார். ஓகே, ஸோ டெமாலிஷிங் ஈரான் அப்படின்றத எங்களுடைய இலக்கு அப்படின்றத ஓப்பனா வேற சொல்லியிருக்காப்புல. அடுத்ததாக என்ன சொல்றார் அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த கீமணியாச்சா. அடுத்து என்னன்னா, இப்போ ரீசெண்டா ட்ரம்ப் வந்து டிஃபென்ஸ் சர்வீசஸ் இருக்கு இல்லையா, அந்த டிஃபென்ஸ் சர்வீஸ் மெம்பர்ஸ் எல்லாம் போய் மீட் பண்றதுக்கும் அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஏரியாஸ்லாம் போய் பார்க்கறதுக்கும் போறாராம். அதுல குறிப்பா அடுத்து வந்து நமக்கு டிஃபென்ஸுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்டோ அங்க தேவையான மிசைல்ஸோ ட்ரூப்ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றது எவ்வளோ ஃபாஸ்டா பண்ண முடியும், எவ்வளோ சீக்கிரமா வந்து ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுடைய டிஃபென்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும்ன்ற மாதிரி அவங்க கிட்டயும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிற மாதிரியும் சொல்றாங்க. அதுலயும் எவ்வளோ ஃபாஸ்டா புஷ் பண்ண முடியும் அப்படின்ற வேலையும் நடந்துட்டு இருக்கு சைட் பை சைடு. இது ஒரு பக்கம். அடுத்து ட்ரம்ப் சொல்றாரு, இதுக்கப்புறம் நாங்க வந்து யுஎஸ் சோல்ஜர்ஸ்லாம் இருக்காங்களே, ஒரு 50,000 பேர் அனுப்ப போறோம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த சோல்ஜர்ஸ்லாம் இப்போ ஈரானுக்கு அனுப்புறதே வேஸ்ட்னு நினைக்கிறேன். அவங்க ஆல்ரெடி தோத்துட்டாங்க, தே லாஸ்ட் எவ்ரிதிங், எல்லாத்தையுமே தோத்துட்டாங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தினாவட்டா பேசுற மாதிரியே நமக்கு புரியுது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கார். டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு பேசின நிறைய விஷுவல்ஸோட விஷயம் இதுதான். அடுத்து சொல்லியிருந்தேன், போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், கோட்டாரில் இருக்கிற யுஎஸோட பேஸை வந்து அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த பேஸுக்குமே ஏகப்பட்ட அட்டாக், ட்ரோன் அட்டாக் வந்திருக்குது நிறைய. அந்த அட்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப கோட்டாரில் இருந்து அட்டாக் பண்ணி காலி பண்ணியிருக்காங்க. எல் உதைட் ஏர்பேஸ், இதுதான் பெரிய ஏர்பேஸ் வந்து யுஎஸ்து, அவங்க ரிட்டர்ன் அடிச்சு அதை மொத்தமாக தரமட்டம் ஆக்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல். ஓகே, ஸோ ரஷ்யனோட ஆயிலும் இந்த இதுவும் பேசியாச்சா. அடுத்ததாக சைனாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்குது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா வந்து ஈரான் கூட ஆதரவாக தான் இருக்காங்க. ஏன்னா மேஜர் சைனாக்கு ஆயில் எங்கேருந்து வருதுன்னா ஈரான் கையில இருந்து தான் சைனாக்கு ஆயில் அதிகமாக டிரான்ஸ்போர்டேஷன் ஆகுது, கேஸும் டிரான்ஸ்போர்டேஷன் ஆகுது. இப்போ இந்த போர்க்காலத்தில் அங்கே டிரான்ஸ்போர்டேஷன் நடக்கல, சைனாவில் இருக்கிற பொதுமக்களுக்கு பாதிப்பு ஆக ஆரம்பிக்குது போல. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்க, ரீசெண்டாக சைனா தரப்புல இருந்து ஈரான் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. என்னன்னா, எங்களுக்கு வந்து அந்த ஷிப்மெண்ட் மூலியமாக கடல் வழியாக குரூடாயிலும் அந்த கொட்டாரி கேஸ் அதை வந்து எங்களுக்கு கொஞ்சம் பார்த்து எவ்வளோ சேஃப்டியாக அனுப்ப முடியுமோ அதை அனுப்புறீங்களா அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இது எப்படி நடக்கும் அப்படின்றது தெரில. ஏன்னா இது வந்து ஒரு கஷ்டம், ஏன்னா யூஎஸ் வந்து ஈரானோட ஷிப்லாம் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த டீல், இந்த பிரச்சனைக்கு நடுவில் இந்த ஒரு டீல் எப்படி நடக்க போகுது அப்படின்றது தான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது. இப்போ அதை மீறி இந்த ஒரு டீல் நடந்து ஷிப்பை இங்கிருந்து ஈரான் ஷிப்பை வந்து சைனாவுக்கு போகிற வழியில் எங்கேயாவது யூஎஸ் அட்டாக் பண்ணிட்டாலோ அடுத்து சைனா உள்ள நுழைஞ்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. ஏன்னா இப்போ சைனாவுக்கு போகிற எமர்ஜென்சி தேவைப்படுதுன்ற மாதிரி இங்கே பேசி எப்படியாவது அனுப்பணும், சேஃபாக அனுப்பணும்னு சொல்கிறாங்க. அந்த சேஃபாக அனுப்புகிற அந்த ஷிப்பை போய் அட்டாக் பண்ணிட்டா அப்போ சைனா வந்து கோவம் வரும் தானே. அவங்க அங்கே நாங்கள் பண்ணோம், நடுவுலேயே இப்படி பண்ணிட்டாங்களே, நான் என்ன பண்ணுறதுன்னும் போது சைனா வந்து கோவம் வந்து யூஎஸ் மேலே படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த ஒரு விஷயமும் இப்போ தீவிரமாக போயிட்டுருக்கு. அடுத்து இவ்வளோ நேரம் ஒரு பயங்கரமான முயற்சி, பல பிளானிங்லாம் நடத்துனாங்களே யூகே கவர்மெண்ட், ஸோ அவங்களுடைய பீப்புள்ஸை எடுத்துகிட்டு வரணுன்ற மாதிரி. ஸோ இன்றைக்கி அது சாத்தியமாயிருக்குது. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லண்டன் ஸ்டான்ஸ்டெண்ட், அந்த ஸ்பெல்லிங் கொஞ்சம் ஒழுங்காக வந்திருக்காது, அந்த ஏர்போர்ட்டுக்கு வந்து யூகே ஃப்ளைட் வந்து போய் லேண்ட் ஆக போகுது அப்படின்றது தான் தகவல் வந்திருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் அவங்க சக்சீட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கடந்த ஒரு 24 மணி நேரமாக ஏகப்பட்ட பதட்டமும் ஏகப்பட்ட பரபரப்பும், ஏன்னா அவ்வளோ ப்ரெஷரில் வந்து அங்கே யூகே பீப்புள்ஸ்லாம் இருந்திருக்காங்க. ஹோட்டல்ஸாக இருக்கட்டும்,
அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகாமல் நிறுத்தினதா இருக்கட்டும்ன்ற மாதிரி அவ்வளோ விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்காங்கல்ல. இன்னும் இப்போ இது சக்ஸஸ் ஆயிடுச்சுல, அதை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா யூகே பிரைம் மினிஸ்டரு, இதுக்கப்புறம் நாங்கள் நிறைய முயற்சிகள் எடுக்க போகிறோம், எங்களுடைய பீப்புள்ஸ் வந்து மோர் தென் 1 lakh மேலே இருக்காங்க பீப்புள்ஸு, அவங்கள எடுத்துகிட்டு வரதுக்கான முயற்சிகள் நாங்கள் தீவிரமாக்க போகிறோம், அதுக்கான வேலைகளை நாங்கள் தீவிரமாக பார்த்துட்டு இருக்கோன்ற மாதிரி ஒரு அப்டேட்டுமே சொல்லியிருக்கார். ஓகே, அடுத்து அதே யூகேல 4 பேரை இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பேருமே லண்டன்ல, அதில் ஒன்று ஈரானை சேர்ந்த ஒரு நபரும் 3 பேர் வந்து பிரிட்டிஷ் அண்ட் ஈரான் நேஷனல் சஸ்பெக்ஷன், இது அவர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்கு, சஸ்பெக்டாக இருக்குன்ற மாதிரி ஒரு 4 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 4 பேரோட ஏஜ் என்னன்னா 40 வயசு 1, 52, 55, 22, இந்த 4 பேரை அரெஸ்ட் பண்ணி தீவிரமாக விசாரணை நடத்தி கொண்டிருக்கின்றனர் அப்படின்ற ஒரு தகவல். அடுத்து டெராஹோன், லெபனான் இந்த மாதிரி ஏரியாவில் பயங்கரமான அட்டாக்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, இருக்கிறதுலேயே அங்கே இருக்கிற பீப்புள்ஸும் சரி இதெல்லாம் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா டெராஹன் அப்படின்ற ஏரியாலே இந்த கடந்த ஒரு 5 நாள் நடந்த போரை விட நேற்று நைட்டு இருந்த அந்த ஒரு இது வந்து ஒஸ்ட் நைட், 5 நாளை விட ரொம்ப மோசமான ஒரு இரவா தான் இருந்தது, மோசமான ஒரு அட்டாக் இருந்தது, பயங்கரமான அட்டாக்ஸ் நிறைய வந்திருக்குது அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் சொல்றதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ வேற லெவலான அட்டாக் ஆரம்பிச்சிருக்காங்க யுஎஸ் மற்றும் இஸ்ரேல் கவர்மெண்ட். அடுத்து இன்னொரு ஏரியாவில் வந்து பெய்ரூட் BEIRUT, அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பொதுமக்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய வீடு இதெல்லாம் காலி பண்ணுங்க, நீங்கள் போயிருங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அவங்க வேற வழி இல்லாமல் அந்த ரோட்டில் இருக்கிற ஸ்ட்ரீட்டு, தெரு, புல்வெளி இந்த மாதிரி இடங்கள்ல அவங்க படுத்து உறங்கும் காட்சிகளும் அந்த ஃபோட்டோ சீன்ஸுமே நம்மளால் நிறைய பார்க்க முடியுது. ஸோ சொல்றேனே, இந்த போர் நடக்கிறதாலையோ இதெல்லாம் நடக்கிறதாலையோ அதிகமான பாதிப்பு யாருக்கு நடக்குதுன்னா அங்கே இருக்கிற வாழ்கிற மக்களுக்கு தான் பெரும் பாதிப்பு. இது இங்கே மட்டும் இல்லை, அதை தாண்டி எல்லா கண்ட்ரீஸில் இருக்கிற மக்களுக்கான பாதிப்பும் டே பை டே இன்க்ரீஸ். ஏன்னா போர் நடக்க விலைவாசியிலிருந்து எல்லாம் ஏறும்போது மற்றவங்களுக்கான பாதிப்பும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மைகளாக இருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த அப்டேட்டில் சந்திப்போம். தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க. பாய் கைஸ்.